வீடியோ போட்டாலே லொக்கேஷன் தான் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கேட்குறீங்க. இன்னைக்கு நான் லொக்கேஷன்லேருந்தே ஆரம்பிச்சிடறேன். இந்த வீடு கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் லிமிட் பக்கத்தில் தாங்க இருக்கு. இந்த வீட்டில இருந்து 10 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஐடி பார்க்குக்கெல்லாம் ரீச் ஆகிற மாதிரியான லொக்கேஷனில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியாவும் 30 அடி 40 தார் ரோடு, ட்ரைனேஜ், இபி, சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா, டர்ஃப்னு நிறைய அம்யூனிட்டிஸோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இதை தாண்டி இந்த வீட்டோட பிளானும் 2.25 சென்ட் இடத்துல நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறீங்களா, இந்த மாதிரி ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் பெரிய லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங் நல்ல ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. அது போக கிங் சைஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம். இதை தாண்டி கிச்சன் கம் டைனிங்லேருந்து வீட்டோட இல்லத்தரசிங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டோட பிளான் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கிற இன்டீரியருக்கும் அதை விட எக்ஸலண்ட்டாக அமைஞ்சிருக்கு. வீட்டோட கார் பார்க்கிங்கில் ஆரம்பித்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி வரைக்குமே ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் கலர் காம்பினேஷன் ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. இந்த வீட்டை பற்றி முழுசாக ஒவ்வொன்றா வீட்டோட ஃப்ரெண்ட் சைட்லேருந்து இந்த வீட்டை பற்றி ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது இந்த வீடு தாங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2.25 சென்ட் இடம், 26க்கு 47ங்கிற நீலகளை எடுத்து 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப்பில் செமி ஃபர்னிஷ்ட் ஒர்க்கோட இந்த வீட்டோட பிளான் அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவே கிராண்டாக அமைஞ்சிருக்கு. நேச்சுரல் ஸ்டோன் டைல்ஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் உட்டன் பிளாங்க்ஸ் வச்ச மாதிரியான டைல்ஸ் ஒர்க்கு, யூ ஷேப்பில் பெரிய பெரிய பார்டர் ஒர்க்குன்னு நிறையா டெக்ஸ்சர் டிசைன்ஸோட இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவே யூனிக்காக அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கான மெயின் கேட்டும் பார்த்தீங்கன்னா WPC போர்டோட ஹெவியான மெட்டல் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் போகிறதுக்காக ரேம்ப்பு, நடந்து வரதுக்காக ஸ்டெப்ஸு இதெல்லாமே இருக்குது. உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்க்கிங் ஏரியாங்க. 10க்கு 16ங்கிறல பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் டைல்ஸு. அது போக இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சென்டரில் வந்து இந்த எல் ஷேப்பில் ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி வரைக்குமே கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கார், 2 வீலர்ஸ் எல்லாம் நிறுத்திக்கிற மாதிரி பார்க்கிங் ஏரியா இருக்குது. அது போக இந்த பார்க்கிங் ஏரியா தாண்டி இப்படி வந்தீங்கன்னா வீட்டுக்கான சிட் அவுட் ஏரியாங்க. சிட் அவுட் ஏரியாவில் இந்த வீட்டுக்கான மெயின் டோர் வந்து கிழக்க வரத்த மாதிரி இருக்குது. சிட் அவுட் ஏரியா ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. மெயின் டோர் வந்து தேக்கு மரத்தில் இருக்குது, கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து 16க்கு 16ங்கிறவளால் லிவிங் ஹால் வந்து ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இந்த ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டிசைனாக இந்த மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் கொடுத்து டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் வால் டெக்கர்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக அங்கே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கிளே ஜாலிஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இங்கே ஒரு UPVC விண்டோஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியே இங்கே வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸோட இந்த ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரோட இந்த லிவிங் ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட கிழக்கு பக்கம் இருக்கிற வாலில் வந்து மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து லூவர் பேனல் டிசைன்ஸில் இருக்குது. ப்ரௌன் வித் லைட் மார்மேட் டிசைன்ஸில் இருக்கிற கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது, அங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மார்மேட் டிசைன்ஸில் வெட்டிஃபை டைல்ஸ் ஃபுல்லாமே இந்த லிவிங் ஹாலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹால்லே கார்னரில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி டோரு, கீழே வந்து படையெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ட்ராயரு, அது போக பூஜா திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கூட அந்த பூஜா கேபினெட் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். 8க்கு 16ங்கிறதுல இந்த கிச்சன் கம் டைனிங் நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது. வர வழியிலேயே என்ட்ரன்ஸில் வந்து ஆர்ச் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து உட்டன் பேனலிங் ஒர்க்கில் இருக்கிற மாதிரியே டிசைன்ஸில் இருக்குது. கிச்சன் வந்து இங்கே வந்து யூ ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து இங்கே வந்து கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரியே கலர் காம்பினேஷனில் சிங்கு சவுண்டு ப்ரூஃப் மெட்டீரியலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர் வாட்டருக்கு, ட்ரிங்கிங் வாட்டருக்கு 2 டேப் இருக்குது. கிச்சனோட பேஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே பிளாக் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் அந்த மாடல் கிச்சனுக்கான ஸ்டோரேஜ் ஃபுல் ஒர்க் ஃபுல்லாமே யூனிக்கான டிசைன்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பேங்கர் யூனிட் மாதிரி நிறையா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 லெவலில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் இருக்குது. அதே மாதிரி இன்டீரியர் டிசைன்ஸோட மேட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது. வெளிச்சத்துக்காக கிச்சனில் வந்து ஒரு UPVC விண்டோஸ் அமைஞ்சிருக்குங்க. இதுக்கு பேக் சைடில் வந்து இங்கே டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவும் நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது. கிச்சன் கம் டைனிங்லேருந்து நம்ம இந்த சைடு வந்துட்டோம்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா யூட்டிலிட்டி ஏரியா. இந்த இடத்துல வந்து நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அது போக நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இங்கே வந்து வீட்டுக்கான போர்வெல், வாட்டர் சம்ப் இதெல்லாமே இருக்குது. அது போக இந்த சைடு கடைசியில் வந்திங்கன்னா நல்லா புழங்குற மாதிரி நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கடைசியில் வந்து வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க. இதோட அளவு 3க்கு 4ங்கிற அளவில் விண்டியன் கிளாஸட் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த எல் ஷேப்பில் இருக்கிற இந்த யூட்டிலிட்டி ஏரியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் கூலிங் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. தோனியெல்லாம் கொடுத்துருக்காங்க. மழை தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா அந்த சைடு போய் விழுகாது, நேராக நம்ம சைட்குள்ளேயே தான் விழுகும்.
இது போக இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. லிவிங் ஹாலோட தெற்கு பக்கம் நம்ம இந்த கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதோட அளவு 10க்கு 10ங்க. டோர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இன்டர்னல் டோர்ஸ் எல்லாமே சூப்பரான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் போட்டு வர மாட்டி வச்சுருக்காங்க. இந்த டோரை தாண்டி இப்படி வந்தீங்கன்னா வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம் கன்னி மூலையில் இருக்குது. சவுத் வெஸ்ட் கார்னரில் 10க்கு 10 இதோட அளவு. இன்டீரியர் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. யூனிக்கான பேட்டர்ன்ஸில் அந்த ஒயிட் வித் ப்ளூ கலர் தீமில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் டோர் டைப்பில் அந்த வாட்டர் கபோர்ட் இருக்குது. அது போக ரெண்டல் லெவலில் ஆர்சிசி லேப்ட் இருக்குது. வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில். இது வந்து WPC போர்டோட இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் ஃபுல்லாமே இந்த மாதிரி டோர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4க்கு 6ங்கிற அளவில் இருக்குங்க. சீலிங் வரைக்குமே இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய 2x4 வெர்டிபல் டைல்ஸை உபயோகப்படுத்தி ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசெட் கன்சீல்டு வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த வீடு கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த லிவிங் ஹாலிலேருந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டார் கேஸ் அமைச்சிருக்கு. ஸ்டார் கேஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக இந்த சென்சார் லைட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அந்த வீட்டில் வந்து நிறைய விஷயம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து SSTயில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே வந்து நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பக்கம் 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. அது போக இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் யார் வராங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே வந்து நம்ம இந்த வீட்டோட பிளான் ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே கிளே ஜாலிஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஹால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா டிசைனர் லைட்ஸு கிறிஸ்டல் டைப்பில் டிசைனர் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் வந்து அட்டகாசமாக இருக்குது. இப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோஸ் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு. இந்த சைடு ஃபுல்லாமே வார்ட்ரோப் கபோர்ட் 2 லெவலில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் இருக்குது. அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த வார்ட்ரோப் கபோர்டுக்கு பேக் சைடில் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு 8க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்ரூம்ஸோட அட்டாச்டு பாத்ரூம்லேயும் கன்சீல்டு டைப்பில் தான் வெஸ்டர்ன் கிளாசெட் மாட்டி கொடுப்பாங்க. ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இந்த கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலுக்கு தெற்கு பக்கம் வீட்டோட 3rd கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது. இதோட மொத்த அளவு 16க்கு 16 இன்க்ளூடிங் இந்த அட்டாச்டு பாத்ரூமோட. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெட்ரூம்ஸில் பார்த்தாலே தெரியும் இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மாதிரியான யூனிக்கான கலர் காம்பினேஷனில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் கப்புள்ஸுக்கான பெட்ரூம்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆர்டின் ஷேப்பில் ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து L ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. உடன் காட் இங்கே நம்ம போட்டோம்னா அதுக்கு மேலே வந்து ஃபால் சீலிங் தெரிகிற மாதிரி இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கேயும் ஒரு 2 UPVC விண்டோஸ் இருக்குது. அது போக ஸ்லைடிங் டைப்பில் தான் இந்த வார்ட்ரோப் கபோர்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் நல்லாவே பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. 10க்கு 4ங்கிற அளவில் கன்சீல் டைப்பில் தான் வெஸ்டர்ன் கிளாசெட்டில் இங்கேயும் வந்துடும். ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸு வாலுக்கு ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் கிளாஸி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக இங்கே வந்து ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பொறுத்த வரைக்கும் ஒரு செமி சர்க்கிள் டைப்பில் அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குங்க. மிரரோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பால்கனி ஏரியா போகிறதுக்கு கொடுத்துருக்க டோர். இது வந்து ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட சீலிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மெட்டல் கூலிங் ஷீட் போட்டு லே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மெட்டல் கூலிங் ஷீட்டுக்கு நடுவில் வந்து கிளே ஜாலிஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வீட்டில் பண்ணியிருக்கிறது ரொம்பவுமே யூனிக்காக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல லென்த்தாக இருக்குது இந்த வீட்டோட பால்கனி. அப்படியே ஈவினிங் டைம்லலாம் நம்ம வந்தோம்னா இங்கே வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளேருந்தே டெரஸ் போகுதுங்க. இந்த மெட்டல் ஸ்டேர் கேஸ் எல்லாம் இல்லை. வீட்டுக்குள்ளேருந்தே நம்ம ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஸ்டெப்ஸோட டெரஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸோட சைடு எட்ஜஸ் எல்லாமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. கிளே ஜாலிஸ் எல்லாம் வென்டிலேஷனுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு உடன் டோர் இருக்குது, அதாவது WPC டோரும் இருக்குது. அது போக தாண்டி வந்தீங்கன்னா மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. டெரஸ் வந்ததும் 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான கல் இருக்குது. டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பார்க்க முடியும் நிறைய பக்கத்தில் வீடு ஆகிட்டுருக்கு. தார் ரோடு 30 அடி 40 அடி ரோடு, EB ட்ரைனேஜு, அப்புறம் அந்த சைடு டர்ஃப் இருக்குது. எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு கட்டியிருக்காங்க. 3 BHK வீடுங்க. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 87 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடிலூர் பக்கத்தில் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து பாருங்கள்.